ஆர்டி ரேசிங் வந்து பார்க்க போகிறோம். பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி ஷேர் பண்ணுவாங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே வரும். ஓகே, எனக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 330 நடிச்சிருக்கேன். நம்ம கொடுத்த ரிசல்ட்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம். 7-5 அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 0 வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா 0 வந்து சி போர்டில் பாஸ் ஆச்சு. நம்ம வந்து 78 எடுத்தோம். 78 பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 871 330 இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு. ஏன்னா நம்ம எடுத்த நம்பர்ஸ்லாம் முன்னாடி போயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேட்டர் மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணல. வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம கால்குலேட்டர் மெத்தட் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி போடல. பார்த்தீங்கன்னா 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு வருது. வீக்லி சார்ட் மெத்தட் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து 2 நாளாகவே நம்ம ஆல் போர்டு வந்து வின்னிங் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம வந்து வீக்லி சார்ட் மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆல் போர்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம வந்து 7-0 நம்ம வந்து ஒரு ஃபுல் வினிங்கே நம்ம வந்து கொடுத்துப்போம். வீக்லி சார்ட்டில் நேற்று ஏபிபிசிஎஸ்சின்னு நம்ம போட்டு கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா டே நம்பர் வைக்கும் போது சிங்கிள் போர்டு நீங்கள் ப்ளே பண்ண மாதிரி 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினி கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000 வினி கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ண போது 5000 வினி கொடுக்குறாங்க. பிசி 100 ரூபா. 3 டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற போது 10,000 வினி கொடுக்குறாங்க. பிசி வினிங் 1000. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14,000 வினி கொடுக்குறாங்க. பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50. 3 டிஜிட்டல் நீங்கள் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 28,000 வினி கொடுக்குறாங்க. பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா. 3 டிஜிட்டல் நீங்கள் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 90,000 வினி கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் அதே மாதிரி 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ண வந்தால் 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 கொடுக்குறாங்க. அதே புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து புக்கிங் பண்ணிங்க. ஓகேவா? மறுபடியும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வந்து நம்ம வந்து சேனலில் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் வந்து இந்த சேனலில் வீடியோ போட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போடுற சூழ்நிலை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் வந்து கால்குலேட்டர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மெத்தட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு மெத்தட்ஸ் கூட கொஞ்சம் நல்லா சொதப்புது. அதனால் நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துருக்கோம். 2 டேஸாக நம்ம போட்டிருக்கோம். அதனால் 2 டேஸாகவே நம்ம வந்து வீக்லி சார்ட் கொடுத்தோம். எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனி என்ன வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 9 நாள் ரிசல்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து 600 நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 600 வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு வந்து பாருங்கள். நாளைக்கு ஆல் போர்டு கம்பல்சரி இனி ஒரே ஒரு நம்பர் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேவா? நம்ம வந்து இந்த 2 நாளாகவே கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நம்ம 7 எதிர்பார்த்தோம், முந்தானத்து 1 எதிர்பார்த்தோம். பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வின்னிங்ஸ் கொடுத்தே அவங்கள்ட்ட நம்ம வந்து ஆல் போர்டுனாச்சும் வின்னிங் கொடுத்தவங்கள்ட்ட நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 600 போட்டுக்கிறோம். எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷன் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இதில் பற்றி நம்ம வந்து 96 வச்சுக்கிறோம். இந்த 2 நம்பர் தான் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா புள்ளி இருக்குதுல்ல, அது பக்கத்தில் இருக்கிற 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 1. ஓகேவா? 7-1 நம்ம வந்து 9 நாள் ரிசல்ட் வச்சு எடுக்கிறோம். 7-1 வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 600 ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுக்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா 7 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 876. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 876 வச்சு எடுக்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 876 வச்சுருக்கு. நமக்கு 2 0 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 562. அதை வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 562 ஆப்ஷன் போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்துருப்பீங்க, நம்ம 562 வச்சுருக்கல 9 2ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 976. அதை வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 976 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 976 வச்சு எடுக்கல. நமக்கு 6 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 255. அதை வச்சு நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 255 எஸ்ஏஎன் போட்டு எடுக்க நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம
255 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 6 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 089 இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 089 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 089 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 5 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 158ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 158 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர் பார்த்துட்டு நம்ம வந்து 158 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 035. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 035 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 0 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 035 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 907ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 907 SIN ஆப்ஷன் 96 உடையில நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 வரதுக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா 0 வர மாதிரி நம்ம கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 0 அல்லது 3ஆம் நம்பர் நம்ம நாளைக்கு ஆல்போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளை நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம 907 வச்சு எடுக்கிறது. நமக்கு வந்து 0 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 600 ரிசல்ட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 9 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து செக் பண்ணோம். 9 நாளுமே பாஸ் ஆகிருக்கோம். நீங்களே தெரிஞ்சிருக்கோம். நாளைக்கும் ஆல்போர்டுக்கு 0 3 இல்லாமல் ஆட்டோ இல்லாமல் மாதிரி நம்ம கணக்கில் வருது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 டேஸாகவே ஆல்ரெடி நம்ம அந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நேற்று கூட நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருப்போம். பார்க்காதீங்க, பார்த்துங்க. வீக்லி சார்ட்டில் தனியாக நம்ம எழுதி கொடுத்துருப்போம், போட்டிருப்போம். இன்றைக்கி ஒரு அருமையான நாளைக்கு ஒரு ஆல்போர்டு பார்த்திங்கன்னா 0 3 இல்லாமல் ஆட்டோ இல்லாமல் மாதிரி நம்ம கணக்கில் வருது. வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் வந்து நான் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா மெத்தடும் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு மெத்தட் நம்ம போடலான்ட்டு இன்றைக்கி வந்து வெறும் ஆல்போர்டு மட்டும் தான் நம்ம கொடுக்கலான்ட்டு போட்டிருக்கோம். வந்தால் ப்ளே பண்ணிக்கங்க. ஓகே மாதிரி இன்றைக்கி பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து யாருன்னு பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 330. இன்றைக்கி யார் வினிங் கொடுக்குறீங்கன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹரிகௌதம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 3 2 5 கொடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராஜான்னு பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 3 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா தனவேல் அவர் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா 0 3 கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு 2 3 ஃபுல் வினிங்கே பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு பி போர்டு சி போர்டு 3மே ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முஸ்தாகம் அவர் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா 3 எழுதி 8ன்னு கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பருக்கு நமக்கு அருமையான நியூஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டுக்கு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பவீன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 3 கொடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணியிருக்காப்புல. சிங்கிள் நம்பர் சூப்பராக கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்டின் ராஜா அவர் பார்த்திங்கன்னா 8 3 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அருமையான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து முருகேஷ் குமார் அவர் பார்த்திங்கன்னா 0 7 கொடுத்துருக்காப்புல. 0 ஒரு அருமையான நியூஸு சி போர்டு கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முத்துவரிகன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆள் கொஞ்சம் டெய்லியும் என்னென்னா போர்டு கசிங் சூப்பராக கொடுத்தாப்புல. இன்றைக்கி 2 8 கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா இவர் வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா ஒரு 2 நம்பர் கொடுத்திங்கன்னா வந்து பரவாயில்ல. 6 7 0 கொடுத்துருக்காப்புல. ஓகே, சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகே மாதிரி இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஓகே, நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இன்றைக்கான ரொம்ப பெஸ்ட் கமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனவேல் அவர் பார்த்திங்கன்னா 2 நம்பர் வின்னிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்து ராஜா அவர் பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காப்புல. ஹரிகரம் பார்த்திங்கன்னா போர்டு கசிங் இன்றைக்கி ஒரு அருமையான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகே, நாளைக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம மறக்காமல் லைக் பண்ணிக்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான கணிப்பில் பார்க்கலாம். இன்றைக்கி மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால தான் நம்ம வந்து வீக்லி சார்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா நான் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம். லைக் மட்டும் பண்ணி வச்சுங்க.